அனைவருக்கும் வணக்கம். தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் கவியரசர் கண்ணதாசனுடைய அனுபவ மொழிகள் தான் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். இன்றைய அனுபவ மொழிகள்: பனிக்காலத்தில் 4 சொம்பு தண்ணீரை தலையில் ஊற்றுகிற வரைதான் குளிர் இருக்கும். பிறகு பச்சை தண்ணீர் சுகமாகிவிடும். அதைத்தான் குளிர் விட்டு போச்சு என்கிறார்கள். மேல்நாட்டில் ஒரு கணக்கெடுத்தார்களாம். மோசமான குழந்தைகள் எந்த சூழ்நிலையில் வளர்ந்தன என்று. அவை தாயும் தகப்பனும் வேறுபட்டு கிடந்த குடும்பங்களைச் சேர்ந்தவனாய் இருந்தனவாம். கெட்டுப்போனாலும் விட்டு கொடுக்க மாட்டேன் என்று ஒருவரும், நான் பட்டுப்போனாலும் விட்டுவிட மாட்டேன் என்று ஒருவரும் நின்றால் அங்கே நியாயத்தை நிலைநாட்ட ஒரு சபை தேவைப்படும். பேய் அரசு செய்தால் பிணம் தின்னும் சாத்திரங்கள் என்றார் பாரதியார். சாத்திரமே பிணம் தின்னும் என்றால் சட்டம் எதை தின்னாது? கடலின் அலைகளை தடுத்து நிறுத்தும் சக்தி கடவுளுக்கு மட்டுமே உண்டு. பல பெண்களிடம் காமுறும் சுபாவம் ஒரு ஆடவனுக்கு இருக்குமானால் அதை தடுக்க சக்தியும் அந்த இறைவனுக்கே உண்டு. தர்மத்தை காப்பாற்றும் பொறுப்பை அதிகார வர்க்கத்தின் கையில் கொடுத்தால் அது கேலிக்கூத்தாகிவிடும். நாடு என்பது நாளும் கலந்தது. நல்லவர்களும் இருப்பார்கள், கெட்டவரும் இருப்பார்கள் என்று சொல்லக்கூடிய கவியரசு கண்ணதாசனின் அனுபவ மொழிகள். இந்த பகுதியை பாருங்கள். இதற்குரிய படங்கள் இதுடன் இணைத்து தரப்படும். படங்களையும் அதற்குரிய கருத்துக்களையும் பாருங்கள். நன்றி, வணக்கம்.